ஹலோ டியர் மாண்டிஸ். இன்ஸ்டாவில் கலக்கும் சீமான் அண்ணனின் ரீல்ஸ் அட்ராசிட்டி பார்ட் 2. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்குடுக்கு தாளம் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்குடுக்கு தாளம். டெய்லியும் ஒரு மெசேஜ் ஆச்சும் வந்துரும், ப்ரோ நீங்க பார்ட் 2 போடுங்க ப்ரோ, பார்ட் 2 போடுங்க ப்ரோ அப்படின்னு. இன்னும் ஒரு சில பேர்லாம் நீ டிஎம்கே தானே, நீ டிவிகே தானே அப்படின்லாம் கமெண்ட் போடுறீங்க. நல்ல வேளை இன்னொரு கட்சி ஒண்ணு இருக்கு, அது பேரெல்லாம் போட்டு என்ன அவமானப்படுத்தல. ஏன்னா அந்த கட்சி பேரை சொன்னாதான் நான் ரொம்ப அவமானப்படுவேன். This is an unwanted statement irrelevant to the current situation. இதனால நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நான் எந்த கட்சியும் சேர்ந்தவனும் இல்ல, புரியுதா? நான் பண்றது எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டும்தான். சோ அதை தவிர வேற எதுக்காகவும் கிடையாது. சத்தியம் பண்ணவா? இப்ப நம்ம முதல்ல பார்க்க போற சீமானனோட ரீல்ஸ் எதுன்னா, சீமானனின் ஜிம் ஸ்டோரி. நாங்க 100 போடுவோம், ஒரே டைம்ல நீங்க எத்தனை செட்ல போடுவீங்க? 3 போடுவோம். 3 செட் 50 போடுவீங்க, 100 போடுவீங்க. அது சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை அதை போடுவோம். பெரிய ஆயிடுச்சுன்னா 1000 ரூபாய் போடுவீங்க. ஆமா, அது முத நாள் என்ன சாப்பிடுறோங்கிற வச்சுதான். அது என்ன நடுவுல ஜிபி முத்தோட வாய்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஆனா வேற லெவல் ஃபன் பண்றீங்கடா அவரை வச்சு. அதுலயும் பின்னாடி யார் நிக்கிறான்னு பாத்தீங்களா? சாட்டை துரைமுருகன். அவரை வேற எல்லா வீடியோலயும் கேமியோக்கு இழுத்துக்கிறாங்க. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, சைனீஸ் மாஸ்டர்ஸிடம் சண்டைக்கு போன சீமான். இப்போ நீங்க அடிக்கணும்னு நினைங்க, அப்ப நான் அடிச்சிருவேன். அதான் 3 சைனீஸ் ஆசான்கள் மாஸ்டர் உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. சூப்பர் மாஸ்டர் அவன் சொல்லிட்டு இருப்பான், ஏதோ சைன்ஸ் பேசுவான். நான் வந்து தடுத்து அடிச்சிருவேன். நான் தடையவே அடியா போட்டு அடிச்சிருவேன். நான் நீ அடிக்கணும் நினைக்கும் போது அடிச்சிருவேன். அதான் அட்வான்ஸ் லெவல். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லடா. எனக்கு அந்த வீடியோல கூட சிரிப்பு வரலடா. அந்த கடைசியில நம்ம சீமான் பேசுற கிளிப்பை ரிவர்ஸ் பண்ணி விட்டு தலையில கூட மாதிரி ஒண்ணு கவுத்து வச்சிருக்கீங்க பாரு. எப்படா யோசிக்கிறீங்க? நினைச்சு பார்க்க சிரிப்பு வந்தடா. அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, சூப்பர் சிங்கர் சீமான். அப்ப நான் கேட்ட பாடல்கள் இன்னும் எனக்கு நினைவில் இருக்குது. हम तेरे बिना अब रह नहीं सकते, तेरे बिना क्या वजूद मेरा. சூப்பரா பாடுறீங்க. இந்த மாடசாமி பாட்டுக்கு இந்த பாண்டிய நாடு அடிமையப்பா. அண்ணன் பாடுறது தனி ரகம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா வீடியோலயும் நம்ம சாட்டை அண்ணன் கேமியோக்கு வந்துருவாரு. அதே மாதிரி இதுலயும் நம்ம சாட்டை அண்ணன் கேமியோக்கு வந்திருக்காரு. மற்ற நாடுகள்லாம் ஏஐ டெக்னாலஜி வளர்றது ஏதோ ஒரு விஷயத்த புதுசா வளர்க்கறதுக்காக. ஆனா நம்ம ஊருக்காரங்க தான் அதை சிரிக்கிறதுக்கு கரெக்டா பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர்லாம் சுத்திட்டு இருக்காங்க, ஏஐல நாங்க ஜோசியம் பாக்குறோம், டேட்டா பொறுத்து கொடுங்கன்ட்டு. அந்த மாதிரி விஷயத்துக்கு ஏஐ பயன்படுத்துறது, இந்த மாதிரி ஒரு நகைச்சுவைக்கு பயன்படுத்துறது நல்லா இருக்கு. ஐயோ இது நல்லா இருக்கு. பொதுவா சீமானனோட தம்பிகள் வந்து சீமானனுடைய மிகப்பெரிய ரசிகர்கள். அவரை எங்க பார்த்தாலுமே நலம் விசாரிக்காம இருக்கவே மாட்டாங்க. அது அவரே சொல்றாரு. அவருடைய ஸ்டோரி எடுத்து இவனுங்க ஒரு மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. பாப்போம். டெல்லிக்கு போனோம், நானு தம்பி பிரபு, எங்க மூத்தவர். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்க மூத்தவர் வந்து தம்பி தம் போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு ராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்க மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிக்கிறாரு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. ஆனா என்ன ஒரு ஹைலைட்னா, எல்லா வீடியோலயும் சாட்டை மட்டும் பர்ஃபெக்டா தனியா தெரியுறாரா. அதை தாண்டா எப்படி அவர் மூஞ்சி யாருக்கு போட்டாலும் சூட் ஆகுதுன்னு தெரியல. அதுலயும் அந்த மூஞ்ச பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, ஒண்டி கொண்டி பாக்ஸிங் வரீங்களா? அப்ப வந்து பாருங்க, இப்ப இன்னொரு தடவை அடிங்க.
இப்படி தடுத்தனா தூக்கி அடிக்கலாம். அப்ப தடையாடி தடுத்த அதே கையில தடுத்தம் எப்ப அடிச்சது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படி அடிச்சது. அது ஒரு அளவு. அது இதுவும் நல்லா இருக்கு. ஆனா ஆக்சுவலா பக்கத்துல இருக்கிறது சாட்டை அண்ணனா இல்ல விஜய் அண்ணனான்னு தெரியல. நல்லா ஒத்துப்பாரு. ஆனா அவனுக்கு வீடியோல நிறைய ஹிடன்னா நிறைய விஷயம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கால்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நூலு கட்டிட்டு திரிவாங்க. அதுக்கப்புறம் இந்த கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸிங் இந்த த்ரெட் எல்லாம் கட்டுவாங்க இல்ல, அது மாதிரி ஒரு இதை கட்டியிருக்கானுங்க. அது மாதிரி இவனுங்க வீடியோல உத்து பார்த்தா இன்னும் ஒரு 5 நிமிஷம் சேர்ந்து சிரிக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா சீமானனுடைய போன் கால், அதை வச்சு நிறைய பேர் வந்து ஸ்பூஃப் பண்ணிருப்பாங்க. அது வந்து முன்னாடில இருந்து பல வருஷமாவே அது வந்து ஒரு ட்ரெண்ட் காமெடியா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை வச்சு இப்போ பாஸ்டரா அவர் யாருன்னு தெரியல, அவர் ஒருத்தர் பேசினதை வச்சு மெர்ச் பண்ணி ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கியிருக்கானுங்க. அந்த வீடியோ பார்ப்போம். உனக்காக சிலுவையில ஒருத்தர் ஜெயித்தாரு, அவருக்கு உன்னான ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, டோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. ஆமா, நீ இப்ப என்ன செய்யணும்ன்றாடி? மனம் திரும்பு. நக்கல் பண்ணிருக்க நீ. உனக்காக டோனி ரத்த சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல. வாய முடிக்கிட்டு எனக்கு தெரியும். உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறா. அவரை பிரஸ்தாபப்படுத்து. நக்கல் பண்ணிருக்க நீ. அவரை உயர்த்து. வைடாங்கோத்தா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு போன் கான்வர்சேஷனை வச்சு நிறைய ஃபன்னியான மீம்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ அந்த வரிசையில இந்த ஒரு மீம் நல்லா இருக்கு. சீமான் அண்ணன் ஸ்ரீலங்கால போர் நடக்கும் போது ஸோ அதை பத்தி நிறைய கதைகளை வந்து சீமான் அண்ணன் சொல்லிட்டு இருப்பாரு. அதுல ஒரு ஃபேமஸான ஒரு ஆமை கதை தான் அதை தான் ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். முதல் நாள் எனக்கு ஆமை கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? ரைட் விடு. நடுவுல அந்த ராஜ்கிரண் ஐயாவோட கவுண்டர் தான்டா வேற லெவலு. மூடிட்டு சாப்பிடுங்க ஐயா. மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? அடுத்து பார்த்தோம்னா சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்ப, சீமானண்ண ஆட்டத்தை பார்த்திருக்கியா? இப்ப பாப்ப. சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப. நான் இந்த சீமான் ஆட்டத்தை பாப்பா. அந்த கடைசியில அண்ணனோட சிரிப்பே தனி ஹைலைட் தான். அண்ணன் சிரிக்க ஆரம்பிச்சா கூட்டமே வந்து கரகோஷத்தை எழுப்புவாங்க. சோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை ரசிக்கிறாங்க. அடுத்து வர சீமானனுடைய வீடியோ என்ன அப்படின்னா, அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது எல்லாமே ஃபன்னான ஒரு பர்பஸ்க்கு தான், வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாருங்க. பார்க்கையில அங்க முன்னாடி மோகம்தான் கண்ணே, நீ போகையில கொஞ்சம் கொலுசாயம்மானந்தா. மழை பெஞ்சா தானே மண் வாசம், ஒன்ன நினைச்சாலே பூவாசம்தான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அங்க ஃபேஸ பாடுறா. அப்படியே அண்ணன் நடிச்சா அந்த சீன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எடுத்து வச்சிருக்கீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்துங்க யாருங்க? அந்த ஜட்ஜு தான். அடுத்து பார்க்க போற சீமானனுடைய மீம் என்னன்னா, நீங்க சீமானனோட ஸ்பீச்சை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் ஒரு கருத்தை பேசியிருப்பாரு, இப்போ வேற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாரு. தொடர்ச்சியா வந்து அண்ணன் வந்து சில கருத்துக்களை மாத்தி சொன்னதுனால அதை வச்சு ஒரு மீமை வந்து ட்வீட் பண்ணிருக்கானுங்க. பாப்போம். ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்த் எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் தம்பி, விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் சினிமாவில் பஞ்சு டாலாக்குல தம்பி, இது நெஞ்சு டாலாக்கு. இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு. ஆனா ரொம்ப உள்வாங்கி பார்த்திருப்பாங்க போல ஒவ்வொரு சீமானனுடைய ஸ்டோரியையும். அவ்வளோ ஃபாலோ பண்ணி ஒன்னு ஒன்னா கிரியேட் பண்றாங்க. அடுத்து பார்க்க போற வீடியோ என்னன்னா, மெய்யழகன் படம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். மெய்யழகன் படத்துல நம்ம சீமானன் நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு கற்பனையா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. அதை பார்ப்போம். என்ன ஒரு தடவை சைக்கிள்ல இருந்து ஒரு படம் எடுத்துக்கிறேன்னு என்ன இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா சாட்டை என்ன பின்னாடி உட்காந்துருக்காப்புல நம்ம அண்ணன் சீமான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஒரு மீம் தாண்டா என்னோட ரொம்ப ஃபேவரட். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்லிங் வீரர் ஒருத்தர் வந்து இறந்தார், ஹல்க் ஹோகன் அப்படின்னு சொல்லி. அவரையும் சீமானனையும் வச்சு ஒரு காமெடி ஒண்ணு ரெடி பண்ணிருக்கானுங்க. அதை பார்ப்போம். பேரன்பிற்குரிய
அண்ணன் ஹல்போகன் இறந்ததாக செய்தி கேள்விப்பட்டேன். நானும் அண்ணன் ஹல்போகனும் பல நேரங்களில் ஸ்டேஜில் டேக் டீம் போட்டு எதிரிங்களை அடிச்சிருக்கிறோம். பல இந்த இடுப்பில் மாட்டும் அந்த சாதனத்தை வாங்கியிருக்கிறோம், பெல்ட்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் நிறைய பெல்ட்டுகள் ரீச்சிருக்கிறோம். அண்ணனுக்கும் எனக்குமான அந்த உறவு என்பது அவர் கை தட்டி காது பக்கத்தில் இப்படி கொண்டு போய் ஒரு மாதிரி செய்கை செய்வார். அதுவும் நான் சொல்லி கொடுத்தது தான். நான் மூக்க நோந்துற மாதிரி நீங்கள் காது கிட்ட கையை போட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஹல்போகனுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். அண்ணனுடைய ஹல்போகனுடைய அந்த மறைவு வந்து ரொம்ப பேரிழப்பா இருக்கு. அதுக்காக மிகவும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி அந்த வாய்ஸையும் அவ்வளோ தத்துவமா பண்ணிருக்காங்க பாருங்க. அதுலயும் அந்த வயிற்றுல மாட்டக்கூடிய ஒரு சாதனம், அது பெல்ட் என்று சொல்லுவார்கள். அல்டிமேட்டா. ஆனா இவ்வளவு நேரம் வந்து சீமான் அண்ணனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சாட்டை அண்ணனை ஃபோக்கஸ் பண்ணி ஒன்னு பண்ணி வச்சிருக்கானுங்க. மோனிகா சாங். ஆமாங்க, மோனிகா சாங்க்கு நம்ம சாட்டை அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு இமேஜினா பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா அப்படியே இருக்கு. சாட்டை என்ன ஒருவேளை லேடியா பிறந்திருந்தானா இப்படிதான் இருந்திருக்குமோ? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? அடுத்து ஒரு மீம் போட்டிருக்காங்க. இதுவும் எனக்கு செம்ம சிரிப்பு. உதயநிதி ஸ்டாலினோட அந்த செங்கல் தூக்கி காமிச்சிட்டு இருப்பார்ல, அந்த பிக்சரை போட்டு திரிஷா இல்லனா நயன்தாரா, அதான் அந்த படத்தோட பேருன்னு நினைக்கிறேன், அதுல வரக்கூடிய ஒரு காமெடி மெர்ச் பண்ணி சீமான் அண்ணனும் சாட்டை துரைமுருகனும் பேசிக்கிறாங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவரை பத்தி. அதை வச்சு ஒரு மீம் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. டேய், இங்க செங்கல் சைக்கோன்னு ஒருத்தன் இருக்கிறான். செங்கலை எடுத்து உசு உசுன்னு மூஞ்சிலே விடுவான். அந்த ஜந்து உள்ளூர் ஆளுங்களை தான் போல. எல்லா கட்சிக்கும் ஒரு ரவுண்டு வராங்க. எல்லாத்தையும் வரவன் போறவன் எல்லாத்தையும் வண்டியில ஏத்து அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். கேஜிஎஃப் படம் என்னுடையதுடா. அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன். கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். என் கூட இருந்த அண்ணன் நீ பேசுனதானே எழுதிவிட்டேன். நீ ஆடா எழுதுன? ஆமா. அதுல என்ன வசனம் வருது? 1000 பேர் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்கிற திமிர்ல நான் நிக்கல, அந்த 1000 பேருக்கு முன்னால் நான் நிக்கிறேனுங்கிற திமிர்ல நிக்கிறேன். புரிஞ்சுக்கணும். கேமராமேன் ஒரு ஷாட் வச்சான் பாருங்க ஒருத்தனுக்கு. அதுதான்டா ஹைலைட். தெரியுது, நீ மூடு. சீமானண்ணன் அப்பப்போ அம்பியா மாறுறாரு, அந்நியனா மாறுறாரு அப்படின்னு நான் சொல்லல, மீம்ல சொல்லியிருக்காங்க. விஜய் வரட்டுமே. ரஜினிகாந்த் ஆதரிக்கிறீங்களா? ரஜினிகாந்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல. விஜய் என்னுடைய தம்பி. அவர் யாரையாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன். ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவான நின்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவா. பாத்து வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? கடைசியில ரெமோக் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உண்மையை சொல்லணும்னா நக்கல் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாலே நம்ம பசங்களை மாதிரி குசும்பு வேற எவன்ட்டையுமே இருக்காது. பாரபட்சமே பார்க்க மாட்டானுங்க, பொழந்து எடுத்துருவாங்க. சீமான் அண்ணன் வந்து முருகரை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாப்போம். நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்தினா நான் தான் வந்து போறேன். வேணா கேட்டு போயிரு. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்து நீங்க சட்டு முன்னு வாங்க, இங்கே வெயிட் பண்றேன். முருகா அப்படின்னு சொன்னா என் முகம் தான் வரும். ஒரு தடவை எங்க அண்ணன் உனக்கு தெரியாது, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு. நான் தினம் எங்க அண்ணன் சாப்பாடு எடுத்து எங்க அண்ணி சாப்பாடு கொடுத்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டக்குன்னு காசு எடுத்து ஒரு 10,000 இந்த வச்சுக்க அண்ணிட்ட கொடுன்ட்டேன். பதறி துடிச்சு, என்ன காரியம் பண்ணிட்ட? வைப்பாங்கிட்டு வை, என்ன காசை கொடுத்துட்டு இருக்க நீ? என்ன காசால இந்த வருப்பா
அப்படின்னு வேட்டி எடுத்துட்டு டவுசர் கோடு போட்ட டவுசர் இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்ல, இதுல இருந்து கட்டு கட்டா எடுத்து போடுறாப்ல. எல்லாம் என் பிள்ளைய போட்ட சாணி காசு பண்ணிட்டாப்ல. இப்படி சாணி காசுப்பா. நான் கேட்டேன், என்னையா இது என்னையா இது ரத்தம், என் காதுல இருந்து வந்த ரத்தையா இது. அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. ஆக்சுவலா அண்ணன் வந்து ஸ்டோரி சொல்லும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவாரு. வேட்டி எடுத்தோம் அப்படியே இந்த பாக்கெட்ல ஒரு கட்டு, அந்த பாக்கெட்ல ஒரு கட்டு அப்படின்னோடனே அது ஒரு சினிமா திரைப்படம் மாதிரி அது நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ உண்மையா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் இது மாதிரி சொல்லும் போது அது என்னன்னா ஒரு மாதிரி இதெல்லாம் திரைப்படத்துல தானே சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நினைக்க தோன்றதுதான் இந்த மாதிரி மீம்ஸ்களுக்கு காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். சீமான் அண்ணனுடைய கதைகளை நிறைய பேர் ரசிச்சு கேட்பாங்க, அவங்களோட தம்பிகள்லாம் ரசிச்சு கேட்பாங்க. ஸோ அதுல ஒரு தம்பி வந்து ரொம்ப ரசிச்சு கேட்கிறாப்ல. அந்த மீமை பார்த்துருவோம். செயல்கூட்டு ரொம்ப வலிக்குன்னு பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேர் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? டைட்டில் வச்சிருக்காங்க பாருங்க, தம்பிகள் உருவான காலம். திருப்பியும் சொல்றேன்டா, நான் ஃபன்னுக்காக தான்டா அந்த வீடியோ பண்றேன். நான் எந்த கட்சியை சேர்ந்தவனு இல்லடா, நம்புங்கடா. யாரும் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நகைப்புக்கு மட்டுமே இந்த காணொளி என்பதை தெரிந்து கொள்ளவும். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள், அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி ஒரு ஏஐ ஜெனரேட்டர் ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கானுங்க. நானே வியந்துட்டேங்க. உண்மையிலேயே சார்பட்டா பரம்பரை படத்துல இபிஎஸ் நடிச்சிருந்தா கண்டிப்பா இப்படிதான் இருந்திருக்கும். நாம யாரு என்ன இதெல்லாம் பயண்ட சொல்லி வரலையா நீ? நீ யாருன்னு தெரிஞ்சுதான் பேசினுக்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது எனக்கு. எங்க அம்மா புண்ணியத்துல உன்னெல்லாம் விட்டு வச்சுக்கிறேன். கம்மனு கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்புமா நீ பாக்க. அண்ணன் இபிஎஸ் பக்கத்துல நிக்கிறது யாருன்னு கவனிச்சிங்களா? திரு அண்ணாமலை அவர்கள். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. ஏதோ டாக் டீம் மேட்ச் போல இபிஎஸ் அண்ணனும் அண்ணாமலையும் நிக்கிறாங்க. இந்த சைடு ஸ்டாலின். நல்லா இருக்கடா உங்க மீம் எல்லாம். டியர் பாண்டிஸ், நீங்க கேட்டீங்க, நான் வீடியோ போட்டுட்டேன். வரக்கூடிய அடிகளை மட்டும் நான் மட்டுமா வாங்குறது, எல்லாம் பிரிச்சுப்போம். ஸோ அதனால மறக்காம கீழே ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு நான் ரியாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அது ரொம்ப நாளா காலியா வெறிச்சோடி தான் கிடக்கு. அங்க உங்களுடைய கருத்துக்கள் மீம்ஸ் எல்லாம் அனுப்பி விடுங்க, பார்த்து ரியாக்ட் பண்ணிடுவோம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரீல்ஸ் ரியாக்ஷன். நான் தான் மாண்டி. நன்றி.